ரூபன் மலைகளையும் காடுகளையும் சார்ந்து வாழக்கூடிய மக்களை பத்தின படம் இது. நம்ம படத்தோட ஹீரோவுக்கு திருமணம் ஆயிருச்சு. ஆனா திருமணமாய் பல வருடங்களாகி அவருக்கு குழந்தை கிடையாது. அவரோட வேலை காட்டுக்கு போய் தேன் எடுத்துட்டு வந்து விற்கிறது. இப்படி ஒரு நாள் தேன் எடுக்க காட்டுக்கு போகும்போது அவருக்கு ஒரு குழந்தை கிடைக்குது. அவரு எல்லா பக்கமும் தேடி பார்க்கறாரு. அந்த குழந்தைக்கு சொந்தக்காரங்க யாரும் இருக்கிற மாதிரி தெரியல. சரி, இவருக்கு குழந்தை இல்லாத காரணத்தால அந்த குழந்தைய எடுத்துட்டு வந்து நாமளே வளர்த்தலாம் அப்படின்ட்டு அந்த குழந்தைய வளர்த்த ஆரம்பிக்கிறாரு. இந்த கதை ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது கிளைக்கதையா நம்ம சார்லி அவரோட குழந்தைய ஒரு பக்கம் வாழ்ந்துட்டு வராங்க. அவருக்கு மனைவி கிடையாது. அவருக்கு சொந்த வீடு வாங்கணும்னு ரொம்ப நாளா ஆசை. இதனால பேங்க்ல போயிட்டு லோன் வாங்கிட்டு சொந்த வீடு ஒன்று கட்டுறாரு. இப்படி லோன் வாங்கி வீடு கட்டினதுக்கு அப்புறம் அவரோட வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றங்கள் நடந்துச்சு அப்படிங்கிறது ஒரு பக்கம் கதையா போயிட்டு இருக்கும். மூணாவதா வில்லன் குரூப் இதே காடுகளில் சட்ட விரோதமா விலங்குகளை வேட்டையாடிட்டு வராங்க. இவங்க 3 பேர் வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றங்கள் நடந்துச்சு அப்படிங்கிறது அந்த ரூபன் படத்தோட கதை. இந்த படம் ஆரம்பிச்சது வந்து கடைசி வரைக்கும் எதை நோக்கி போகுதுன்னே தெரியாம அது பாட்டுக்கு தன்னை போல போயிட்டே இருக்கும். படத்துல சுவாரஸ்யமான விருப்பான காட்சிகள் எதுவுமே இருக்காது. இது ஒரு லோ பட்ஜெட் படம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டாலும் அதுக்காக ஒண்ணுமே இல்லாம எடுத்து வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. காமெடிக்கு விஜய் டிவி போல் ராமர் இருக்கிறாரு. அப்படி வாய் விட்டு சிரிக்கிற மாதிரி காமெடியில் இல்லை அப்படின்னாலும் இந்த படத்துல வர மற்ற காட்சிகளை கம்பேர் பண்ணும்போது இது பரவாயில்ல அதுக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். படத்துல சம்பந்தமே இல்லாம வில்வித்தை போட்டிலாம் வச்சிருப்பாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது அப்ப புரியாது. படத்தோட கிளைமேக்ஸ்ல தான் நமக்கு புரியும். படத்தை எப்படி கொண்டு போறது இங்க கொண்டு போறதுன்னு தெரியாம படத்துல ஏதேதோ பண்ணி வச்சு கடைசியா படத்தை முடிக்கும் போது இது சாய் படம்பா அப்படிங்கிற மாதிரி முடிச்சுட்டாங்க. சரி, இந்த படத்தை பார்க்கலாமா வேண்டாமான்னு கேட்டீங்கன்னா வேலை இருந்துச்சுன்னா வேலையை பாருங்க. வேலையை விட்டுட்டு இதுக்குன்னு தனியா டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்க்குற அளவுக்கு இது ஒர்த்தான படம் கிடையாது. எந்த வேலை இல்லைன்னா ஒரு முறை பாருங்க.